காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு அதிகாலை நேரம் வந்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா தட் இட்ஸ் ஷோஸ் தட் உங்களுடைய அந்த கமிட்மெண்ட், உங்களுடைய கரேஜ். ஓகே, நீங்கள் வந்து யூ ஆர் ஆல் born டு வின். என்னது டு வின்? அப்படி டு வின் ஹாஸ்டல்ஸ் விடுதிகள்ங்கிறத நான் வச்சுருக்கேன். டு வின்ங்கிறது அதில் ஒரு ஆட்டோ செஷன். ஸோ நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு வேலைகளையும் அதில் வந்து நம்ம உணர்வுபூர்வமாக செய்யக்கூடியதாக இருக்கும். இங்கே எத்தனை பேர் வந்து சர்டிஃபிகேட்டுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை வந்து உங்களுடைய ஓன் டெடிகேஷனுக்காக வந்திருக்கீங்களா? எவ்வளோ பேர் மனப்பூர்வமாக வந்து முழுமையாக நான் என்னுடைய சோஷியல் சர்வீஸ்க்காக வந்திருக்கீங்க? எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப மெதுவாக யோசனை பண்ணுற மாதிரி இருக்கு. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்டு இருக்கணும். ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். இன்னைக்கு திருவள்ளுவர் டீம் அவங்க அருமையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறளை பற்றி, அதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி. நான் உங்களுக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வந்து செல்ஃப் அஃபர்மேஷன், அந்த கூச்சத்துலேருந்து வெளியே வரணும். ஓகேங்களா? அந்த இதில் தான் வந்து இப்போ வந்து எத்தனை பேர் நீங்கள் ஒன்லி a few members, ஆயிரக்கணக்கான பேர் நீங்கள் தான் இங்கே வந்து இருக்கிறீங்கன்னா தட் இட் ஷோஸ் தட் யூ ஆர் ஸ்பெஷல். உங்களால் முடியும். இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு நம்ம வந்து சேவை செய்யக்கூடியது வந்து மிகப்பெரிய ஒரு தொண்டு. ஸோ யூ ஹேவ் டு ஃபீல் ப்ரௌட் அபவுட். ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி இருக்கிறீங்க? எப்படி, அதாவது டெய்லி எப்படி ஊக்குவிச்சுக்கிறது? நான் ஒன்று சொல்லட்டுமா? அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு செல்ஃப் அஃபர்மேஷன் இது நம்ம சொல்லலாமா? இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா என்னோட சேர்ந்து உங்களுடைய லெஃப்ட் ஃபிஸ்ட் நல்லா அப்படி வச்சுக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க, தயாராகிக்கோங்க. தம்பி ரெடி? என்னோட இப்போ சேர்ந்து சொல்லுங்க, உணர்வுபூர்வமா சொல்லணும். ஓகேவா? ரெடியா? எல்லாருமே சொல்லணும். ஓகே. ஐ ஆம் த பெஸ்ட். I can do it. God is always with me. I am a winner. Today is my day. Yes, today is our day, friends. Super. இப்போ ஒரு எனர்ஜி வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஃபீல் பண்ண முடியுதா? உணர்வு பூர்வமா பண்றது. உணர்வு அப்படிங்கிறது நம்மளுக்கு வேற எத்தனை பேர் வந்து நம்ம இந்த நாட்டுக்காக நம்மளோட இன்னைக்கு சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்களே we are so thankful for you all. அதனால அந்த கிராட்டிடியூடுங்கிற முதல் உள் உணர்வோட வரணும், வார்த்தைகளா இல்லாம. அதை வந்து நம்ம வந்து உணர்வு பூர்வமா பண்றப்ப அதுக்கு பவர் அதிகம்ங்க. டெய்லி காலையில் இருந்துச்சுன்னா கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று உங்களை நீங்க வந்து சொல்லிக்கணும். இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்க வந்து உணர்வு பூர்வமா சொல்லணும். சரிங்களா? அப்பதான் வந்து அந்த டேவே உங்களுக்கு இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மைக் இல்லைனா கூட நீங்க வந்து சத்தமா நம்ம வந்து சொல்லணும். ஒரு சில பேர்லாம் வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்குது, தயக்கத்தை போகணும். நான் வந்து காலேஜ்ல எல்லாம் படிச்சேன், 92 பேட்ச். பேசோட ஒழுங்கா வராது. ஆனா வாழ்க்கையில முன்னேறுங்கிற ஒரு வழிமுறை தேடல் இருந்தது. இன்னைக்கெல்லாம் நிறைய வந்து சோசியல் மீடியா வாழ்ந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுல வந்து அந்த இல்லை. அப்போ இந்த வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்கங்க. எவ்ரி டே இஸ் சோ யூனிக். யூ ஆர் ஸ்பெஷல். மற்றவங்களை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க ஒரு படி முன்னாடி எடுத்து வைக்கிறீங்களா, வெற்றி. தயங்காதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம பேசினா தப்பா எடுத்துக்கணும். இதுதான் வாய்ப்பு. NSSல வந்து இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கங்க. எல்லாத்தையும் கிடைக்கிறது இல்லை. நீங்க உங்களோட லட்சியத்தை நோக்கி வைங்க. யூ ஆர் அவுட் ஆஃப் தி சர்க்கிள். புரியுதுங்களா? நீங்க வந்து ஒரு வட்டத்துக்குள்ள கிடையாது. அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த நம்ம டெக்னாலஜியெல்லாம் நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தலாம். பட் எதுவாக இருந்தாலும் டெமான்ஸ்ட்ரேட். நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். வாய் வார்த்தை இல்லாம செயல கொண்டு வரணும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாற்றத்தை உருவாக்கணும். அப்பதான் இந்த சமுதாயம் எல்லாமே மாறும். நம்ம என்ன நினைக்கிறோம், குறைகளா பேசிட்டு இருக்கோம். எல்லாமே இருக்குது. நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா முக்கியம். ஆல்வேஸ் திங்க் ஹை. நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடியது பாருங்க. எவ்வளவோ பேர் ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படிலாம் பார்க்குறப்போ இதெல்லாம் என்ன, நம்மளுடைய மிலிட்ரி இதில் பார்த்தீங்கன்னா அந்த -20-40 டிகிரியில் வந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம், மனசு தான் காரணம். அதனால எப்போதுமே ஊக்குவிச்சுக்கங்க. எப்போதுமே டவுன் ஆயிடாதீங்க. We always with the right people. You are in the right group. நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கிறது. அந்த மாதிரி இதில் இருக்கிறப்ப நம்மளோட இது உற்சாகமா இருக்கும். நெகட்டிவா போனீங்கன்னா இட் வில் புட் யூ டவுன். அப்ப இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நம்மள வந்து என்ன பண்ணுது, டைவர்ட் பண்ணுது. நம்மளோட குறிக்கோள் லட்சியத்திலிருந்து. இது மூலம் அவங்க சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம
அதை பார்த்து அவங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்குறோம். ஆனா நம்மளுக்கு என்ன, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட்? யூஸ் இட் வைஸ்லி. மொபைலோட தான் இன்னைக்கு நான் இட்ஸ் மை கைண்ட் ரிக்வெஸ்ட். மொபைலை வந்து நீங்க வந்து எவ்வளவு தூரம் அது வந்து நம்மளை அடிமைப்படுத்துது, தேவையுள்ளதுக்கு பயன்படுத்துங்க, நல்ல விஷயத்துக்கு முன்னேற்றத்துக்கு பண்ணுங்க, கேட்கக்கூடிய தன்மையை வச்சுக்குங்க. the 3 letter magic word என்ன தெரியுங்களா? A S K. wherever when you come across you have this habit of asking. ஒரு நாளைக்கு ஒரு 10 கேள்வி கேளுங்க. தெரியுதோ தெரியலையோ தயங்காம கேளுங்க. வெற்றி சுலபமாக நீங்க பல விஷயத்தை கத்துக்கிறீங்க. இன்னைக்கு நிறைய இருக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா நம்ம ரிசீவிங் இருக்கிறோமா அப்படிங்கறதா முக்கியம். அதனால be aware, be alert. today is our day. நாளை நம் கையில் இல்லை, இன்றைய பொழுதே. ஸ்ட்ராங் ஆயிக்குங்க உங்களை. நீங்க தான் இந்த சமுதாயத்துடைய ஃபியூச்சர் பேக் போன நீங்க தான். எப்படி இருக்கணும்? விவேகானந்தர் டூ ஆர் டைங்கிறார். அந்த வார்த்தைக்கு எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இது இருக்கு. ஃபீல் பண்ண முடியுதா? ஃபீல் பண்றீங்களா? So start reading motivational books, start reading the biography, real fact பாருங்க. ஒருத்தங்க சொல்றத வச்சு நீங்க முடிவு எடுக்க கூடாது. நீங்க அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு சுய அறிவு இருக்கு, எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. the potential is with you, but the only thing is you need to come out of the circle. எல்லா திறமை இருந்தும் நம்ம முன் வரல அப்படின்னா what is the use of it? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? இன்னைக்கு தமிழ் தாத்தா அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள். யாருக்கு தெரியும் தமிழ் தாத்தா யாரு? சுவாமிநாதன் ஐயர் அவருடைய இன்னைக்கு பிறந்த நாள். கரெக்டுங்களா? சோ இன்னைக்கு அந்த கோட்ல அதுவும் வந்திருக்கணும்ல. ஏதோ சும்மா கடமைக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்காதீங்க, உணர்வுபூர்வமா சொல்லுங்க. அவர் எவ்வளவு அந்த லிட்ரேச்சருக்காக தமிழோடதுக்கு வந்து பாடுபட்டிருக்காரு. அப்ப அவர் இன்னைக்கு ப்ரௌடா நம்ம சொல்லணும். தமிழோடதே நம்ம மறந்துட்டு இருக்கிறோம். ஏன்? நம்மளுடைய கல்வி சிஸ்டம் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் வாழ்த்தீங்க. வாழ்க்கை படிப்பு தான் வந்து மிக உயர்ந்த நிலை கொண்டு போகும். வெறுமனே புக் ரீடிங் நீங்க தியரிட்டிக்கலா வச்சு நோ யூஸ். வாழ்க்கையோட ஒவ்வொரு நாள் கம் அவுட். இப்ப நீங்க வெளியே வந்திருக்கீங்க, இந்த உலகத்தை பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, என்ன நடக்குது, எங்க இருக்கிறோம், எப்படி என்ன ஏறுங்கிறத you will learn. அதுக்கு உங்களுடைய focus is very important. Don't get diverted. ஓகேவா? எல்லாரும் தவறுகள் செய்வது இயற்கை, ஆனால் மாறணுங்கிற என்ன, மாறும் என்பது மாறாத உண்மை. நம்ம அதனால அது என்ன பண்ணணும், அந்த மாற்றத்தை ஒவ்வொரு நாளும் I feel something good, different. ஓகே, அதனால ஒவ்வொரு நாளுமே நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு நாளாக அமையணும் அப்படிங்கறது இந்த வேலையை நான் சொல்றேன். மேலும் வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னை வந்து கௌரவிச்சு I feel so proud of it. அந்த இதுல வந்து ஃபிளாக்ல இருக்குன்னா அது ஒவ்வொன்றும் இட் சிம்பலைஸ், ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை சொல்லுது. தெரியுமா எல்லாருக்குமே? go on asking தெரிஞ்சுக்கங்க. நம்ம வந்து எதையுமே அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? பிராக்டிஸ் பண்றீங்க, நீங்க ரன்னிங் ஓடிட்டே இருந்தாதான் உங்க பாடி ஃபிட்டா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் ஓடுனீங்கன்னா என்ன ஆகும்? ஓட முடியுமா? அது மாதிரி you have to mold yourself. This is the right place. நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு இதுல நீங்க இருக்கிறீங்க. 1000 பேத்துல நீங்க ஒருத்தங்களா இருக்கணும். நீங்க தனிப்பட்டவர்களா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. So prove it. Okay? அதுதான் இந்த வேலையில நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய ஆக்சுவலா சொல்ல போனா மணிக்கணக்கா பேசலாம். நம்ம ஒரே ஒரு வார்த்தையை நான் நிப்பாட்டிக்கிறேன்னா ask. சிம்பிள். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், அந்த வட்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து நீங்க வந்து தயாராயிருங்க. நீங்க வந்து யூ கேன் டூ திஸ் வேர்ல்ட். நீங்க யாருங்கிறது, நீங்க எவ்வளவு நாள் எப்படி வாழ்ந்துங்கிறது முக்கியம். அதாவது நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்துங்கிறது முக்கியம் இல்லை, எப்படி வாழ்ந்தோம், என்ன நம்ம இந்த இதுல விளைச்சிட்டு போறோம், அது வந்து நீங்க ஒரு மாடலா இருக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வேலையில தெரிவிக்கிறேன். ஸோ அந்த 3 லெட்டர் மேஜிக் வேர்ட் மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லி 10 கேள்வி கேளுங்க. உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட், உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு கான்பிடென்டா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஸ்மைல், ஃபீல் தி எனர்ஜி. எஸ் ஆர் நோ? ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த வாய்ப்பு தந்த எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மேலும் ஒரு நல்ல தருணத்தில் நிச்சயமா மோட்டிவேஷனல் ஆஸ்பெக்ட்ல நிறைய விஷயம் ஷேர் பண்றேன். ஓகே, என்னுடைய லைஃப்லயே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் வந்து ஷேரிங் இஸ் கிவிங் அண்ட் கேரிங். ஓகே, இன்ஸ்பிரேஷன், நம்மளுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படணும். எல்லாருக்கும் அந்த பர்னிங் டிசையர் உள்ள இருக்கு. எரிமலையாக வெடித்து
வெடிக்கணும். எப்போ சும்மாவே வெடிச்சிட்டு இருந்தா பத்தாது. ஓகே, கோபம் என்பது இயலாமை தான். அப்ப நம்ம வந்து நம்மளுடைய பலவீனத்தை நம்ம வந்து வெளிப்படுத்துவது, அதை தவிர்த்து நம்ம செயல்பாட்டில் கொண்டு வர்றதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஸோ கீப் யுவர் பாடி ஃபிட். ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏதோ ஒரு கேம்ப் வச்சாங்க, வந்து ஒரு வாரம் இருந்தோம், அதோட முடிஞ்சது, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது இல்லாம பேஷன். நீங்களாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்டு, உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து டிராஃபிக் ரூல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வரும் இல்லையா? யூ ஆர் த ரோல் மாடல். ஸோ பி போல்ட் இனஃப், பி யுனைடெட். நீங்கெல்லாம் ஒரு ஒற்றுமையாக சகோதர சகோதரிகளா நீங்கெல்லாம் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா எதை வேணா யூ கேன் டூ இட் அப்படிங்கறது இந்த வேலையில சொல்றேன். கீப் இன் டச். ஓகே, அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒயிட் இது கொடுக்குறேங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஆல் ஆஃப் அ சடன் சார் சொன்னாரு, ஒரு சின்ன ஒயிட் டவல் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். அது இண்டிகேட்ஸ் த பியூரிட்டி. இதோட இந்த ஒயிட்டை ஏன் வந்து அப்படின்னு பார்க்கலாம். ஒயிட் இருக்கிறீங்க, ஏன் ஒயிட்? இட் இஸ் மை ட்ரெடிஷன். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் இட். நான் யூஎஸ்ல போய் வேலையெல்லாம் பார்த்தோம். அப்போ வந்து ஒரு 20 வருஷம்லாம் வேலை பார்த்து எனக்கு அது பிடிக்கல. சுயதொழில், தற்சார்பு இதெல்லாம் நம்ம இருக்குதுங்க. எனக்கு அந்த பணம் வாழ்க்கை கிடையாது. It doesn't matter how much you earn, it matters how much you save. எப்படி நம்ம வாழ்றோம், எந்த மாதிரி இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மற்றவங்களுக்காக வாழ்றோமா இல்லை நானும் எனக்காக நான் வாழ்றேனா? ஸோ இது ஒரு விழிப்புணர்வு. இட் இஸ் அ டேப்பிங் திங். ஆல்வேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி இதுகளை நல்லதை எடுத்துக்கொண்டு முன்னேறி போய்கொண்டே இருங்கள். விமர்சனம் தேவையில்லை. இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேறி போவீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், இதே நான் உங்க மாதிரி இருக்கிறப்ப பேச கூட தெரியாது. பட் வாழ்க்கை படிப்பு, என்னோட இழப்பவே நம்ம என்ன பண்றோம், அதை வந்து நம்ம ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துட்டு போறோம். நான் காலேஜ் முடிக்கிறப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு. வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா அந்த இழப்பே எனக்கு என்ன ஆகுது, ஒரு தேடலை ஏற்படுது. நான் வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும். அதோ அப்படி முன்னேறணும்னு நினைச்சு பண்றதுல இவ்வளவு தூரம் சக்சஸ் ஆறப்போ, இப்பவே நீங்க ஒரு தெளிவான ஒரு பார்வையில் இருந்தீங்கன்னு வச்சுக்க, எவ்வளவு அருமையா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல ஒரு படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த படிப்பு உங்களுக்கு வந்து ஒரு வேலை விருப்பம் இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த நேரத்தில் நீங்க அதை முடிக்கணும். அடுத்தது உங்களோட லட்சியத்தை வைங்க, உள்ள வையுங்க. நிச்சயமாக நீங்க நினைக்கக்கூடியது கட்டாயமாக நிறைவேறும். அந்த எண்ணத்துக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குதுங்க. படிச்சிருக்கீங்களா? நான் படிச்சேன். அப்பதான் நான் நினைச்சேன் எஸ்ல பத்தாது, MS அனந்தராமன் போடணும். ஒவ்வொன்றுக்கு there is a trigger. I don't put my education qualification. That's nothing. 4-5 டிகிரி nothing. demonstration, practical, trigger போட்டேன். அந்த கார்ல இருக்கான்னு தெரியல, அந்த +ங்கிற ஒரு ட்ரிகர். நீங்க அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் ஆக்டிவேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் த்ரோ டவுன் a challenge. முதல்ல முன் வாங்க, தயங்க கூடாது. யாராவது உடனே ஓடி வந்து நிக்கணும். வெற்றி, உங்க பேரை இனிமையான பெயரை சொல்லுங்க, வெற்றி. இப்படிதான் உங்க ஃபீல் இருக்கணும். மத்தவங்களை நினைச்சோம்னா வாழ்க்கையே கிடையாது. அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு லட்சியத்துக்காக இருக்கணும், ரோல் மாடலா இருக்கணும், எடுத்துக்காட்டா இருக்கணுங்கிற உணர்வு பூர்வமா இருக்கணும். உணர்வு பூர்வமா இருப்பீங்களா? வெரி குட். தேங்க்யூ so much for giving this opportunity. Thank you.